திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. இந்த வார்த்தைய நாம பலமுறை கேட்டிருப்போம். ஆனா அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது? ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் திடீரென நம் வாழ்க்கையில் நுழைந்து நம்முடைய எல்லாமுமாக எப்படி மாறுகிறார்? இது வெறும் தற்செயலாக நடக்கும் விஷயமா, அல்லது இதற்கு பின்னால் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறதா? நேயர்கள் அனைவருக்கும் தெய்வ ரகசியம் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக ரகசியம். உங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படி முடிவாகிறது? முற்பிறவியின் கர்மவினைக்கும் உங்கள் திருமண வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? 7 ஜென்ம பந்தம் என்பது உண்மையா? வாருங்கள், பிரபஞ்சம் சொல்லும் ஆன்மீக ரகசியங்களுக்குள் செல்வோம். நமது சனாதன தர்மம் என்ன சொல்கிறது தெரியுமா? ருணானுபந்த ரூபீன பசு பத்னி சுதாலயா. அதாவது, ஒரு மனிதனுக்கு எந்த மனைவியோ கணவனோ அமைய வேண்டும் என்பது அவனது இந்த ஜென்மத்து விருப்பம் அல்ல. அது அவனது முற்பிறவி கர்மவினையின் கணக்கு. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவோடு முற்பிறவியில் விட்ட குறையை தொட்ட குறையை தீர்த்து கொள்வதற்காகவே இந்த ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இணைகிறார்கள். இதைத்தான் ஆன்மீகத்தில் ருணானுபந்தம் என்று சொல்வார்கள். சிலரை பார்த்தால் முதல் முறை பார்க்கும்போதே பல வருடங்கள் பழகிய ஒரு உணர்வு வரும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மீது ஒரு ஆழமான அன்பு பிறக்கும். இதற்கு காரணம், அந்த 2 ஆத்மாக்களும் பல ஜென்மங்களாக பயணித்து வருகின்றன என்பதை பிரபஞ்சம் உணர்த்தும் ரகசிய சமிக்ஞைதான். உங்களின் வாழ்க்கை துணையை உங்கள் பெற்றோர் தேடுவதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுடைய கர்மாதான். சரி, உங்களுக்கு வரப்போகும் அல்லது வந்திருக்கும் துணை முற்பிறவியிலும் உங்களுடன் பயணித்த சோல்மேட் தானா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? பிரபஞ்சம் சில ரகசியங்களை நமக்கு தரும். முதல் ரகசியம், இனம் புரியாத அமைதி. அவர்களின் அருகில் இருக்கும்போது உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது போன்ற ஒரு ஆழமான அமைதி, பீஸ் உங்கள் மனதில் தோன்றும். உங்கள் இதயம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகும். இரண்டாவது ரகசியம், வார்த்தைகள் தேவையில்லை. நீங்களும் அவரும் பேசிக்கொள்ள வார்த்தைகளே தேவைப்படாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களின் கண்களை பார்த்தே அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆன்மாக்கள் பேசிக்கொள்ளும் மொழிக்கு பெயர் மௌனம். மூன்றாவது ரகசியம், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அவர்களிடம் நீங்கள் உங்களின் குறைகளை மறைக்க வேண்டியதில்லை. நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம். உங்கள் நிறைகளை விட குறைகளை அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். நான்காவது ரகசியம், பிரிந்தாலும் சேரும் மாயக்கயறு. உங்களுக்குள் எவ்வளவு பெரிய சண்டைகள் வந்தாலும் உங்களால் அவர்களை விட்டு பிரிய முடியாது. யாராவது ஒருவர் இறங்கி வந்து மீண்டும் அந்த உறவை ஓட்ட வைப்பார்கள். காரணம், கர்மவினை அந்த 2 ஆத்மாக்களையும் ஒரு மாயக்கயற்றால் கட்டி வைத்திருக்கிறது. நமது முன்னோர்கள் திருமணத்தில் வைத்த ஒவ்வொரு சடங்கும் வெறும் சம்பிரதாயம் அல்ல. அது மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியம். மாங்கல்ய தாரணம். மஞ்சள் கயிற்றில் கட்டப்படும் தாலி பெண்ணின் நெஞ்சுக்குழியில் இருக்கும் அநாகத சக்கரம் என்ற காதல் சக்கரத்தை தூண்டுகிறது. 3 முடிச்சு. அது ஏன் 3 முடிச்சு? முதல் முடிச்சு கணவன் மனைவிக்கான உறவு, பிரம்மா. 2வது முடிச்சு 2 குடும்பங்களை இணைப்பது, விஷ்ணு. 3வது முடிச்சு அவர்கள் இருவரின் ஆத்மாக்களையும் இறைவனோடு இணைப்பது, சிவன். அக்னி வலம் வருதல். அக்னி பகவானை சாட்சியாக வைத்து வலம் வரும்போது அந்த நெருப்பின் ஆற்றல் அவர்கள் இருவரின் கர்ம வினைகளையும் சுட்டு பொசுக்கி இருவரையும் ஒரு புதிய புனிதமான வாழ்க்கைக்கு தயார் செய்கிறது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த அம்மிக்கல்லை போல உறுதியாக நிற்பேன் என்று உறுதி எடுப்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். இவ்வளவு பொருத்தம் பார்த்து செய்தாலும் சிலரது திருமண வாழ்வில் ஏன் புயல் வீசுகிறது? ஏனென்றால் எல்லா திருமணங்களும் முற்பிறவி அன்பால் மட்டும் இணைவதில்லை. சில திருமணங்கள் முற்பிறவியில் செய்த கடனை, கார்மிக் டெட், அடைப்பதற்காகவும் இணைக்கப்படுகின்றன. அதனால்தான் சில குடும்பங்களில் எப்பொழுதும் சண்டை, சச்சரவுகள் இருக்கும். இது நீங்கள் செய்த தவறல்ல, உங்களின் பிராரப்த கர்மா. இதை மாற்றும் ஒரே ஆயுதம் மன்னிப்பு மட்டும்தான். ஒருவரையொருவர் விட்டுக் கொடுத்து அன்பால் மட்டுமே அந்த கர்மவினையை தீர்க்க முடியும். இறைவன் எந்த ஒரு துணையையும் காரணமில்லாமல் உங்கள் வாழ்வில் கொண்டு வர மாட்டார். ஒன்று அவர்கள் உங்களுக்கு வாழ்வை கற்றுத்தருவார்கள், அல்லது வாழ்வதற்கு கற்றுத்தருவார்கள்.
திருமணம் என்பது 2 உடல்களின் சங்கமம் அல்ல, 2 ஆத்மாக்களின் பயணம். உங்களுக்கான அந்த சரியான நபர் சரியான நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தோடு உங்களை தேடி வருவார். அதுவரை உங்கள் மீது நீங்கள் முழுமையான அன்பை செலுத்துங்கள். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் உங்களுக்கான துணையும் தூய்மையாக அமைவார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எப்படி அமைந்தார்? உங்களின் திருமண பதிவு காதல் திருமணமா அல்லது பெற்றோர் பார்த்த திருமணமா என்பதை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. ஓம் நம சிவாய.